லெமன் ரசம் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. முதல்ல பருப்பு வேக வச்ச தண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். அது கூடயே 2 தக்காளியும் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மசிச்சுக்கலாம். இந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். விட்டால் இந்த பருப்பு தண்ணி ரெடியாக இருக்கும். இது கூட 2 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். ரசப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்தா ரசம் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ ரசத்துக்கு தாளித்து விடுறதுக்கு கரண்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் வாணலியில் கூட தாளித்து கொட்டிக்கலாம். இரும்பு கரண்டியில் தாளித்து கொட்டுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கரண்டி சூடானதும் அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் போடுறேன். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லேசாக வதக்கி விடலாம். இப்போ இதை நம்ம கலக்கி வச்சுருக்கிற ரசத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரசத்தை கொதிக்க வைக்கணும். அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கலக்கி விட்டுறலாம். இப்போது இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுமே மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். ரசம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இல்லைன்னா பரிமாறுறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து கலக்கணும். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ எலுமிச்சை ரசம் ரெடி. இப்படி தாங்க நான் எலுமிச்சை ரசம் செய்வேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.